சென்னை JBAS மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர், தமிழகத்தின் மிகச்சிறந்த பட்டிமன்ற நடுவர், சிந்தனையாளர், பெண்ணிய எழுத்தாளர் மற்றும் சொற்பொழிவாளர். ஆழமான தமிழறிவு, கம்பீரமான குரல் வளம், சமூக விழிப்புணர்வு ஊட்டும் மேடை பேச்சுக்களால் தமிழ் புயலாய் வந்திருக்கும் இதோ நம் பர்வீன் சுல்தான் அம்மா அவர்களுடைய நீண்ட உரை, நமக்கு பிடித்த உரை இப்போது தொடங்குகிறது. விசை உறும் பந்தினை போல், விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான கடவுள் வணக்கத்தை முன்வைத்து, கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சென்ட் ஜோசப் என்கின்ற மகுட பெயரை தாங்கி கடந்த 70 ஆண்டு காலமாக கல்வி பயணத்தில் திண்டுக்கல்லில் மாபெரும் நம்பிக்கை பயணத்தை முன்னெடுத்து வரும் இந்த கல்வி நிறுவனத்தை நிர்வகித்து வரும் அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். திண்டுக்கல் டயசிஸ் பெருந்தகை கண்ணியமிக்க அருள் தந்தை அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய அருட்தந்தைமார்கள், இந்த நிர்வாகத்தை மிக சிறப்பாக எடுத்து நடத்தி வரக்கூடிய கன்னிமார்கள், அருள் அன்னையர்கள், அருட்சகோதரிகள், கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் இந்த வளாகத்தை நிர்வகித்து வரும் அருட்சகோதரியார் மேரி புனிதா அவர்கள், தன்னுடைய வீட்டிற்கு ஏதேனும் விசேஷமாக இருந்தால் எப்படி அலங்காரம் செய்து வருவோமோ அந்த அளவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், ஒருத்தரை பார்த்து அப்படியே திக்குன்னு இருந்துச்சு எனக்கு. ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரியே வந்திருந்தாங்க அவங்க. ஆனாலும் ஒரு சிறப்பு பார்த்தேன் இந்த ஆசிரியர்களிடத்தில். அவர்கள் முகத்தில் நிரந்தரமாக உறைந்து இருக்கக்கூடிய கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகை, அது ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய சிக்னேச்சர். அது அவர்கள் அனைவரிடமும் பார்த்தேன். இந்த கல்வி நிறுவனத்திடம் தன் குழந்தைகளின் வருங்காலத்தை ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், பிரமுகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஊடகவியல் நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், திரளாக கூடியிருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். 70வது ஆண்டு விழா. எனக்கு தெரிந்து இந்த வளாகம் இவ்வளவு கோலாகலமாக ஒளியை அணிந்து கொண்டு அருட்சகோதரிகளையும் அருட்தந்தைமார்களும் புடைசூழ இவ்வளவு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு நீண்ட உரை என்று சொல்லி உங்கள் அத்துணை பேரையும் அச்சுறுத்தி இருக்கிறார் ஆசிரியர் அவர்கள். சாதாரணமாக எனக்கு 28 வருஷம் ஆச்சு இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வந்து நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு. இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்திலெல்லாம் நாங்கள்லாம் வந்து பேசும்போது இந்த மாதிரி மொத்தமாக அவங்கள பார்ப்போமா, ஒரே சந்தோஷமாயிடும் எங்களுக்கு. இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்ட்டு 28 வருஷமாச்சு இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு.
நீங்கள்லாம் வந்திருக்கிறது எங்களை மாதிரி ஆட்கள் பேச்சை கேட்குறதுக்கு இல்லை, குழந்தைங்களுடைய டான்ஸை பார்க்குறதுக்கும் அவங்க பரிசு பெறுவதை கேட்டு மகிழ்வதற்கும் தான் வந்திருக்கிறீர்கள் என்று. கை தட்டாததை பார்க்கும்போது இல்லை இல்லை நீ பேசுகிறத கேட்கும் தான் வந்திருக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. இந்த கல்வி அதிகாரி அவர்கள், திண்டுக்கல்லினுடைய பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப பரிச்சயமானவர். அவருடைய லீடர்ஷிப் பற்றி அனௌன்சர் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், இதற்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது என்று பணிவோடு அவர் சொன்னார். அந்த பணிவு தான் சார் உங்களுடைய லீடர்ஷிப். அந்த உங்கள் லீடர்ஷிப்பில் நாங்கள் எல்லோரும் இயங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய வருகை பெருமிதத்தை தருகிறது. உங்களையும் இந்த கல்வி நிறுவனத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். என்ன பேசிவிட முடியும் என்று யோசிக்கிறேன். நான் திரளாக கூடியிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான பேச்சாக இன்றைக்கு நான் என் பேச்சை முன்னெடுக்கலாம் என்று நினைக்கிறேன். கல்வி நிறுவனங்களுக்கு அழைக்கப்படுகின்ற பொழுது அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. ஆனால் இத்தகைய ஆண்டு விழாக்களில் தான் பெற்றோர்களையும் சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் பெற்றோர்களே, உங்களுக்கான ஒரு சிறிய உரையை நான் இப்பொழுது சிந்தித்து வைத்திருக்கிறேன். அதை சொல்லலாம் என்று கருதுகிறேன். என்ன பேசிவிட முடியும் என்று. 28-30 ஆண்டு காலமாக தொடர்ந்து மேடைகளில் பேச வரக்கூடிய பெரும் வாய்ப்பை பெற்றவள் நான். 32 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்களுக்கும் சென்று பேசக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு தமிழ் அன்னை எனக்கு தந்திருக்கிறாள். எந்த அளவிற்கு நான் பேசினாலும் மீண்டும் மீண்டுமாய் பேசுவதற்கான சில விஷயங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதுதான் நான் இன்னும் பேசிக்கொண்டிருப்பதற்கான ஆர்வச் சூழல். பெற்றோர்கள் இருக்கிறீங்க இல்லையா, இந்த ஜெனரேஷனுக்கு பெற்றோராக இருக்கிறீங்க. முக்கியமாக நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு 10வது வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் அல்லது 7-8 வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷயத்துலேருந்து நான் இதை தொடங்குறேன். நாம் எல்லாருமே யாருன்னா, இப்போது 9th வரைக்குமான பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த ஜெனரேஷன் ஜெட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஜெனரேஷன் ஜெட்டுக்கான பெற்றோர்கள் நீங்கள் கிடையாது. நீங்கள் யாருன்னு கேட்டால், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஜெட்டுக்கு பிறகு ஒரு ஜெனரேஷன் வந்திருக்கு. அந்த ஜெனரேஷன் 2010 பிறந்துருச்சு. 2010 பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க பெற்றோர்களா இருக்கிறீங்கன்னா, ஜெனரேஷன் ஜெட்டுக்கு பெற்றோர்களாக இருக்கிறத விட உங்களுடைய சூழல் இன்னும் நுட்பமானது. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் அந்த ஜெனரேஷனுக்கு என்ன பேருனா, ஜெனரேஷன் ஜெட் கிடையாது, அவங்க ஜெனரேஷன் ஆல்பா. ஜெனரேஷன் ஆல்பா குழந்தைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நம்மை விட நம்முடைய குழந்தைகள் மிக மிக ஷார்ப்பா யோசிக்கிறாங்க. நாம் சிறிய வயதில் இருந்த பொழுது எது எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லையோ அது எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் பிறந்து 2-3 மாதங்களிலேயே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒன்று எனக்கு புரியவே இல்லை, நான் பேச்சு ஆரம்பத்திலே இதை சொல்லிடுறேன், எனக்கு புரியலை. ஒரு சேலத்திலிருந்து நான் மதுரைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நடுவில் ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு நிறுத்தினார் டிரைவர். ஒரு ஹோட்டலில் நுழையிற, அது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். ஒரு குட்டி பாப்பா 3.5 வயசு. அந்த பாப்பா அதை ஆர்டர் பண்ணுது, ஃபுட்டு அதை ஆர்டர் பண்ணுது. கூட இருக்கிறவங்க 4 பேர், தாத்தா பாட்டி அம்மா அப்பா சார். இந்த 4 பேரையும் மிரட்டி உட்கார வைக்குது. நீ அங்கே உட்காராத, நீ எந்திரி, தாத்தா பக்கத்தில் நான் தான் உட்காருவேன், நீ அம்மா பக்கத்தில் உட்காரு, அப்பா பக்கத்தில் நீ எதுக்கு உட்கார்ற, யாரு? இந்த 3.5 வயசு. எனக்கு எங்கே ஆச்சரியன்னா, அந்த 4 இந்த 3.5க்கு அடங்குது. அடங்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நடுங்குது. நடுங்கி அடங்குதுங்க. அது என்ன சொல்லுதோ 4 கேட்குறாங்க. எந்திரிங்கண்ணா உட்காடுறாங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், நாம் 3.5 வயசில் இல்லை போனால் போதும் 10 வயசில் இந்த மாதிரி நம்ம அம்மா அப்பாவை மிரட்டி இருந்தோம்னா நம்ம நிலைமை என்ன? சொல்லட்டுமா ஃபாதர்? உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் ஃபாதர்.
அடிச்சே கொண்டிருப்பாங்க எங்கள் அம்மா என்ன. ஏன் தெரியுமா? அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ரகசியம். என்னை விட்டால் எங்கள் அம்மாவுக்கு மிச்சம் 4 பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி சொல்லட்டுமா, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த குழந்தைங்க பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. அதுங்க ஆட்டி படைக்குது நம்மள. நான் ஒரு விஷயத்தோடு நான் இந்த வார்த்தையை தொடங்கி இருக்கிறேன். ஒரு விதமான கண்காணிப்பும், தண்டிப்பு அல்ல, கண்டிப்பும் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் செலுத்தாவிட்டால் இனி வரும் காலகட்டங்களில் வாழ்க்கையை நாம் நிர்வகிக்கின்ற, நாம் நினைக்கின்ற, நம் மரபு சார்ந்த, நம் பண்பாடு சார்ந்த, நம் கலாச்சாரம் சார்ந்த சூழலை நாம் இழந்து விடுவோம். எனக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரியும். இவங்க எல்லாம் அல்மனின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்கன்னு. ஆக்சுவலாக இவங்க குழு இருக்குல்ல, இந்த சிஸ்டர்ஸ் குழுமம், அந்த குழுமம் அமைச்ச ஒரு கல்வி நிறுவனத்தில் தான் நான் என்னுடைய 6வது 7வது 8வது வகுப்பை படித்தேன். நான் இதை சென்ட் ஜான் ஸ்கூல், அது ஜானிஜான் கான் ரோட்டில் இருக்குது, மிர்சாயிப்பேட்டையில், அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் ஏன் இந்த பெற்றோர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன் என்றால், என் வாழ்க்கையில் நான் ஒரு பேச்சாளராகவோ, நான் எனக்குள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டுபிடித்த அந்த காலகட்டங்களில் மிக முக்கியமான 7வது 8வது வகுப்பறைகளை எனக்கு மிகச் சிறப்பாக ஆக்கி தந்தவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடிய இந்த சிஸ்டர்ஸ். எங்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனை நாங்கள் மதர்னு கூப்பிடுவோம். அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கலர் சாரிலாம் கட்ட மாட்டாங்க. அவங்க அந்த சிஸ்டர்ஸ்க்கான அந்த ஒயிட் கலரில் அந்த ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்தாலே நடுங்கும் எங்களுக்கு. நான்லாம் வீட்டில் போய் சொல்வேன், சிஸ்டர்ஸ்னால் ரொம்ப சாந்தமானவங்கன்னு சொல்கிறாங்க, எங்கள் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் அந்த சாந்தத்தை பார்க்கவே முடியல, எழுந்திரிச்சா உக்காந்தா அப்படி கண்டிப்போடு எங்களை வளர்த்தாங்களே அவங்க அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. கண்டிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை மிக சிறப்பான சில வார்த்தைகளை தேடுவதற்கு அனுமதித்தது என்பதற்காக சொல்லுகிறேன். கண்டிப்பை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளை வளர்ப்பதற்கு கண்டிப்பாக இருப்பது என்பது தவறான அணுகுமுறை இல்லை. நேற்று ஒரு பாட்டி பேசுவதாக ஒரு 7 பாயிண்ட் ஒரு பாட்டி பேசுகிறாங்க. அது ஏஐ நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், திடீர்னு நீங்கள் யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்கள உங்கள் பூஜை அறைக்கோ உங்களுடைய சமையல் அறைக்கோ கூட்டிகிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிச்சு அந்த பாட்டி. யாராவது புதுசாக வந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் அவர்களிடத்தில் பேசிவிடாதீர்கள் என்று சொன்னாள் அந்த பாட்டி. யாராவது வீட்டுக்குள் வந்தால் யார் என்ன என்று விசாரிக்காமல் உடனடியாக வீட்டிற்குள் அவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்காதீர்கள் என்று பேசினாள் அந்த பாட்டி. நான் இதெல்லாம் கேட்டுட்டு யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு யாரும் வர வேண்டிய அவசியமே இல்லை, இது ஒன்று போதும். யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே நம்ம கையில் வரக்கூடிய ஒரு விஷயமா இந்த கேட்ஜெட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு என்னை வச்சு ப்ரைஸ் கொடுத்தாங்கல்ல, யூஸ்வலாக நான் அந்த ப்ரைஸஸ்லாம் கொடுக்கறதில்ல சார். ஏன்னா நம்ம கொடுக்கறதுனாலையா அதுங்க ப்ரைஸ் வாங்குது, நம்ம கொடுக்கலனாலும் அதுங்க ப்ரைஸ் வாங்கும். இனிமேல் நான் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் சொல்லிட்டு போகிறேன், இனிமேல் இந்த மேடைகளில் நீங்கள் யாரை கொண்டாடுங்கள் தெரியுமா? இந்த ஃபெயிலாக போயிடும்ன்ட்டு ஒதுக்கி வச்சுருந்தீங்கல்ல, அதுங்க பாஸ் பண்ணி காட்டியிருக்கோங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பாராட்டுங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஒரு பாராட்டு உரை அந்த குழந்தையை, இந்த பரிசு வாங்கினாங்கல்ல அந்த பிள்ளைகளை காட்டிலும் 18 படி எகிரி அவர்களை அடிப்பதற்கான ஆற்றலை அந்த பாராட்டு தரும். இப்போ நாம் எல்லாருமே, நான் ஃபாதர்கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் நான் பிஎட் பண்ணியிருக்கேன் ஃபாதர், ரெகுலரில் காலேஜில் பேராசிரியராக இருந்தாலும் நான் டீச்சர் ஃபாதர். டீச்சரில் மைக்ரோ டீச்சிங்னு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சா? நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் படித்தேன், ஆனால் ஞாபகம் இருக்குது. மைக்ரோ டீச்சிங்னா என்னங்க? மைக்ரோ டீச்சிங்னா வேற எதுவும் இல்லை, கேள்விகளை கேட்கின்ற பொழுது குழந்தைகள் சரியாக பதில் சொன்னால் அவர்களை பாராட்டுவது.
அவர்களை அப்ரிஷியேட் பண்றது. தாழ்ந்து சுருண்டு கிடக்கின்ற உள்ளத்திற்கு அப்ரிசியேஷன் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் யாரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம்னா, யார் பட்டொளி வீசி பறந்துகிட்டு இருக்கோ அவர்களை தான் அப்ரிஷியேட் பண்றோமே தவிர, எழுந்து நிற்பதற்கு துடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த அப்ரிசியேஷன் தேவைப்படுகிறது. அந்த குழந்தைகளை நோக்கி எந்த கல்வி நிறுவனம் நகர்கிறதோ அந்த கல்வி நிறுவனம் தான் மிகச் சிறப்பான வளர்ச்சியை கல்விக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமாக என்னுடைய டிக்ஷனரியில் நான் எழுதுவேன். யோசிச்சு பார்க்குறேன். சிறிய சிறிய வார்த்தைகள், சிறிய சிறிய உத்வேகங்கள் நம்ம எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்று நான் யோசிக்கிறேன். பேரண்டிங் இஸ் நாட் அ ஜோக். இங்க இருக்கக்கூடிய எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், ஒரு ஆணினுடைய உடலும் ஒரு பெண்ணினுடைய உடலும் சேர்வதனால் வரக்கூடிய பயாலஜிக்கல் ரிசல்ட் கிடையாது குழந்தை. குழந்தைங்கிறது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த தாயும் தகப்பனும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறோமோ அவர்கள் தான் நல்ல குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இந்த பிடிஏ மீட்டிங்னு ஒன்று வைக்கிறீங்களா மேடம்? இப்போ குழந்தைங்க ரொம்ப உஷாராயிடுச்சு. அந்த பிடிஏ மீட்டிங் எப்போன்னே பெற்றோர்களுக்கு தெரியாத அளவு பார்த்துக்குது. ஆமாங்க, நாங்கள் காலேஜிலலாம் பெற்றோர்களுக்கு தெரியவே தெரியாதுங்க பிடிஏ மீட்டிங்னு ஒன்று இருக்குதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், பிடிஏ மீட்டிங்க்கு அம்மா அப்பா லீவ் போட்டுட்டு வாங்க, லீவ் போட்டுட்டு வாங்க. குழந்தைகள் மீது நான் இன்னைக்கு இந்த வளாகத்தில் பேசிவிட்டு போகிறேன். குழந்தைகளிடத்தில் பெற்றோர்களே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். நேற்று ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், கலைமகள் வித்யாலயா, சென்னையில், ராயபுரத்தில் இருக்கு. என் கண் பார்வைங்க, என் கண் பார்வைக்கு முன்னால் ஒரு ஃபோன் வருது. எங்கள் ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால அவங்கள 2:30 மணிக்கு விட்டாங்க ஸ்கூலை. பதறி அடிக்குது ஒரு அம்மா. அது ஹோம் மேக்கர் தான், வேலைக்கு போல. இப்போ 2 மணிக்கு அனுப்பிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஏங்க, குழந்தை ஒரு 1 மணி நேரம் ஸ்கூல்லேருந்து சீக்கிரமாக வருதுன்னா அவங்கள நிர்வகிக்க மாட்டீங்களா? நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, எல்லாமே நான் மேலே இருக்கிறவனே பார்த்துப்பானா? எல்லாம் ஸ்கூலா? நீங்கள் என்ன தான் பார்த்துக்குவீங்கன்னு கேட்குறேன் நான். மேடம், இது என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது மேடம். சரி, நான் என்ன செய்யட்டும்? சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி நான் சொல்லி தான் நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் தானே கெடுத்து மறுபடியும் டீச்சர் சொல்கிற பேச்சு கேட்காத மாதிரி அனுப்புறீங்க. இந்த கண்டிப்பை நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்? நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்லவா? நாங்கள் கண்டிக்கிறோம்ல, உங்கள் டூயல் பொசிஷனை சொல்கிறேன், பெற்றோர்களுடைய டூயல் மென்டாலிட்டியை சொல்கிறேன். குழந்தை நல்லாவும் வரணும், நீங்களும் கண்டிக்க மாட்டீங்க, எங்களையும் கண்டிக்க விட மாட்டீங்க. மேடம், இங்கே நடக்குதான்னு தெரில, எனக்கு காரை இங்கே கொண்டாந்து நிறுத்திடுங்க மேடம், நான் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். ஒரு குழந்தைய திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நடக்குதுங்க இந்த நாட்டில். டியோ சார், நடக்குது. நீங்கள்லாம் தான் எங்கள் வலியை புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் ஆசிரியர்கள், யார்கிட்ட கத்துவோம்? உங்ககிட்ட தான் கத்துவோம். நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். பாருங்கள், குழந்தைய டீச்சர் கண்டிச்சாங்க. டீச்சர் குழந்தை நேராக போய் அவங்க அம்மாட்ட சொல்லிச்சு. அவங்க அம்மா நேராக அப்பாட்ட சொன்னாங்க. அப்பா நேராக அவங்க அம்மாட்ட சொன்னாங்க. அவங்க அம்மா நேராக அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கார் நேராக அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க பொண்ணு நேராக அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கார் நேராக அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க தங்கச்சி நேராக அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுச்சு. அடுத்த நாள் காலையில் 9:30 மணிக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா 10ஓட வந்து நிற்கிது புள்ள. யார் அந்த டீச்சர்? ஏன் பிள்ளைய பார்த்து அப்படி கேட்டுச்சே, அந்த டீச்சரை வர சொல்லுங்க. ஸ்கூலை விட்டு அந்த டீச்சரை எடுங்க. ஒன்று அந்த டீச்சர் இருக்கணும், இல்லை என் புள்ள இருக்கணுங்கிறான். இது ஸ்கூலில் நடக்குது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், குழந்தைகள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது, ராவணன் கேட்டானே, நீ இடை இழைத்த குற்றம் என்னன்னு கேட்டானே. எங்க அம்மா கேட்பாங்களே, உன்னை அடிச்சிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணான்னு அதை சொல்லும்பாங்களே. நான் யோசிச்சு பார்க்கிறேன்,
எங்ககிட்ட ஒரு மெல்லீஸான ஒரு குச்சி இருந்ததா டீச்சர்? வச்சுருந்தோமா டீச்சர்? மெல்லீஸாக இருக்கும் டீச்சர் அந்த குச்சி. அதை பிடுங்கிட்டாங்க. அது நல்லா தடிமனாக ஆக்கி லத்தியாக மாற்றி போலீஸ்கார் வச்சுருக்கார். நான் என்ன சொல்கிறேன், அதை மெலீஸாக்கி எங்ககிட்டயே கொடுத்துருங்க. நாங்கள் அது லத்தியாக மாறி காவல்துறைக்கு போகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் வளர்த்தெடுக்கிறோம். வீடும் கல்வி நிறுவனம் சிறப்பாக இருந்தால், நான் சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன், ஒரு கல்வி நிறுவனமும் அந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கின்ற குழந்தையின் வீடும் நீதமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு காவல்துறையோ நீதித்துறையோ மருத்துவத்துறையோ தேவையே படாது என்கின்ற அளவிற்கு அந்த குழந்தை ஆளுமையாக வளரும். எங்கிருந்து கிடைக்கும் ஆற்றல்? அந்த குழந்தைக்கு கல்வி நிறுவனத்தில் தான் கிடைக்கும், வீட்டில் தான் கிடைக்கும். பல நேரங்களில் நாம் அந்த குழந்தையை நம்முடைய செல்லம் என்கின்ற பெயரினால் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஆச்சரியமே படாதீங்க. முதல்ல இமோஷனல் பிளாக்மெயில் தான் இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா பிசிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிசிக்கல் ஆகிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் கைவாங்க தொடங்கி விட்டார்கள். நான் ஜோக் ஆஃப் த பார்ட் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். என்னுடைய தாயார் இப்போ ஃபோன் போடுறேன், நீங்கள் நம்பலைன்னா இப்போ ஃபோன் பண்ணுறேன். எங்கள் அம்மா என் பேரை எப்படி கூப்பிடுறாங்கன்னு பாருங்க. இந்த சுருதி பாக்ஸ் இருக்கும்ல, அந்த சுருதி பாக்ஸில் என் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் 45 வயசு கடந்துருச்சு எனக்கு. இது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு 80 வயசு. எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கும் நான் எங்கள் அம்மாவுடைய சுருதி பாக்ஸில் அம்மா பசிக்குது, டூர் போகணும், 50 ரூபா கொடுக்க முடியுமா, நைட்டுக்கு இட்லி வேணாம். இங்கே தாங்க வாய்ஸு. எங்கள் அம்மாக்கு எங்கே தெரியுமா இருக்கும் வாய்ஸு? சுல்தானா அங்கே இருக்கும் வாய்ஸ். இன்னைக்கும் காலையிலேருந்து என்ன ஃபோன் பண்ணலை, எங்கடி இருக்கிற? திண்டுக்கல் வரைக்கும் வந்திருக்கிறோம், மீட்டிங் முடிச்சுட்டு கூப்பிடு, முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். இந்த ரேஞ்சில் தான் எங்கள் அம்மா பேசும். இன்னி அளவில் எங்கள் அம்மா மேலே உட்காந்துருந்தா தான் மேலே உட்காருவேன், கீழே உட்காந்தா மேலே உட்கார மாட்டேன். எங்கள் அம்மாவை எதிர்த்து நான் பேசினதில்லை. எங்கள் அம்மா என்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கேட்குறேன். என்ன கெட்டு போயிட்டேன் இப்போ? ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகின்ற ஒரு கல்வி நிறுவனத்தில், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனத்தில் யூஜிசி பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தமிழ்துறையின் தலைவராக இருக்கிறேன். என்ன கெட்டு போச்சு? 32 நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்கிறேன். எங்க கெட்டு போனேன் நான்? இதோ இத்தனை மக்கள் கைத்தட்டுகின்ற அளவிற்கு மேடையில் வந்து கம்பீரமாக நிற்கிறேன். எங்கே கெட்டு போனது என் புத்தி? என் தாயின் பேச்சை, என் தகப்பனின் பேச்சை இன்றளவும் நான் மரியாதையுடன் கேட்பதனால் ஒருபோதும் என் உயர்வு பாதிக்கப்படவில்லை, கூடியதே தவிர குறையவில்லை. குழந்தைகளுக்கு இது சொல்லி தரணுமா இல்லையா? பெற்றோர்களிடத்தில் பணிவாக இருப்பது நீங்க தான் தொடங்குறீங்க. நான் பல இடங்கள்ல பேசியிருக்கேன், இன்னைக்கு நான் அதை திருப்பி பேசுறேன், ஞாபகப்படுத்திக்கோங்க. குழந்தைகளை பெற்றோர்கள் கண்டிக்கின்ற பொழுது அங்க ஒரு கியாஸ் நடக்கும். அந்த பாலிடிக்ஸ் பண்றது அந்த பையனும் பொண்ணுமா தான் இருக்கும். அப்பா திட்டிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து அம்மாட்ட, அப்பா திட்டாருமா, மனசுலாம் கஷ்டமா இருக்குமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, அப்பாவை அப்படி பேச வேணாம்னு சொல்லுமான்னு. நீ போ, அப்பா டீல் பண்ணிக்கோ, என்கிட்ட வராதுன்னு சொல்ற தைரியம் கிடையாது. இப்ப என்னத்துக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்னு இவ்வளோ சத்தம் போடுறீங்கன்னு எந்த தாய் குழந்தையின் ஆதரவாக பேசுகிறதோ அந்த தாய் குழந்தையின் ஆளுமையை பறிக்கிறது. தந்தை குழந்தையை கண்டிக்கின்ற பொழுது தாய் கண்டுகொள்ளாமல் இருங்கள், தாய் கண்டிக்கின்ற பொழுது தந்தை கண்டுகொள்ளாமல் இருங்கள். அந்த இடம் கடந்ததற்கு பிறகு உள்ள வந்து சொல்லிக்கோங்க, இவ்வளோ சத்தமா போட்டு இவ்வளோ மிரட்டி பேசாத, கொஞ்சம் சாஃப்டா பேசு. தாய் திட்டுகின்ற பொழுது, தாய் இல்லாத நேரத்தில் தாயை குழந்தையிடத்தில் தகப்பன் திட்டுவதும், தகப்பன் திட்டுகின்ற பொழுது தகப்பன் வெளியில் சென்றவுடன் தாய் தகப்பனை மகனிடத்தில் திட்டுவதுமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒருபோதும் ஆளுமையான குழந்தைகள், சத்தியமாக பேசக்கூடிய குழந்தைகள் வராது. நான் ரொம்ப நுட்பமா சொல்றேன். உங்க குழந்தை
எந்த தப்பு செய்யவே கூடாது தெரியுமா? கவனம். நான் சொல்றேன், யாரும் இவ்வளவு தைரியமாலாம் சொல்ல மாட்டாங்க. நான் தைரியமா சொல்றேன், எந்த குழந்தை ஆபத்தான குழந்தை தெரியுமா? எந்த குழந்தை தன் பெற்றோரிடத்தில் பொய் சொல்லுகிறதோ அந்த குழந்தை ஆபத்தான குழந்தை. சின்ன சின்ன தவறுகள் செய்தால் அந்த தவறுகளை நீங்கள் சரி கட்டி விடலாம். ஆனால் அந்த தவறுகள் எதுவும் செய்யவே இல்லை என்று அந்த குழந்தை சொல்லுகின்ற பொழுது என்ன செய்வீங்க? நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்றேன். அடாலசென்ட்னு ஒரு படம், முடிஞ்சா பார்த்துருங்க. அது இருக்கு, ஓடிடியில் இருக்கு அந்த படம், நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. அடாலசென்ட். இந்த சின்ன பையன் 13 வயசு. நான் நீங்க கவலைப்படுறதுக்காக இதை சொல்லல, நம் வீடுகளில் அது நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். நானும் ஒரு தாய் தான், ஒரு மகனுக்கு தாய் தான் நானும். என் வீட்டில் அது நடந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் அது நடக்கக்கூடாது. எந்த வீட்டில் நடந்தாலும் அது வீடு தானே. எந்த குழந்தைக்கு ஆபத்து வந்தாலும் அது குழந்தைக்கு வருகின்ற ஆபத்து தானே. இல்லை, நம்ம வீட்டில் நடக்கலைங்கிறதுனால சிரிக்க முடியுமா என்ன? கிடையாது. அந்த மரபு நமக்கு கிடையாது. அந்த அடாலசென்ற படங்க, காலையில் ஒரு 3-3:30 மணிக்கு திடீர்னு போலீஸ் வருவாங்க. அந்த குழந்தை எப்படி தெரியுமா இருப்பான்? கறந்த பால் இருக்குல்ல, அப்படி இருப்பான். எப்படி தான் செலக்ட் பண்ணானோ அந்த அந்த இயக்குனர் அந்த குழந்தைய, கறந்த பால் மாதிரி இருப்பாங்க. இவ்வளோண்டு தான் இருப்பாங்க, பியூட்டிஃபுல்லாக இருப்பான் குழந்தை, ஒல்லியா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டேட் 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 தமிழில் இருக்கு, டப்பிங்கில் கத்துவான் அந்த பையன். போலீஸ் கதவை உடைச்சி அந்த பையனை தூக்கிட்டு போவோம். அந்த பையன் கடைசி வரைக்கும் அப்பா 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 இந்த 2 கையையும் அந்த காரினுடைய அந்த வேனினுடைய கதவுக்கு பின்னால் அப்பா அப்பா எனக்கு என்னன்னு தெரிலப்பான்னு கத்துவான். அவங்க அப்பா பின்னால் ஓடுவாருங்க. மனைவியும் ஒரு மூத்த பெண் குழந்தையும் இருக்கும் அந்த தகப்பனுக்கு. ஓடி போய் அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிட்டே இருப்பார். பிடிச்சிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த பையனை. போலீஸ் டிடென்ஷன் பண்ணுறோம், ஜுவனைலுங்கிறதுனால நீங்கள் கூட இருக்கலாம், ஆனால் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க. அந்த குழந்தைக்கு மிரள்வான். அவனுக்கு புரியவே புரியாது என்னன்னு. கொலை குற்றம், குழந்தை மேலே கொலை குற்றம். கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் என்ன நம்புறீங்கல்லப்பா, நான் செய்யலப்பா, என்னை காப்பாத்திருங்கப்பா, நான் செய்யலை. நீ செஞ்சிட்டனா சொல்லியிருப்பா, அப்பா காப்பாற்ற. இல்லைப்பா நான் செய்யலப்பா. 1 வருஷம் போகுங்க ட்ரையல். கடைசி வரைக்கும் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் கண்டுபிடிப்பாங்க அந்த குழந்தைகிட்ட இருக்கிற டிஃபெக்ட். கடைசியா அப்பாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ஃபோன் வரும் டிடென்ஷன் சென்டர்லேருந்து. அந்த பையன் சொல்லுவான், நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்றத நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பான்னு சொன்ன உடஞ்சி போயிடுவார் அப்பா. அவ்வளவு அவமானங்களை சகிச்சிருப்பார் அவர் அந்த பையனுக்காக. வீட்டில் வந்து உட்காந்துட்டு பையன் டிடென்ஷன் சென்டருக்கு போயிடுவான். கடைசி ஷாட்டுங்க, 4 எபிசோடுங்க, அது முடிஞ்சா பார்த்துருங்க. கடைசி ஷாட் சொல்கிறேன், ஈரக்குலையை நடுங்க வைத்து அந்த ஷாட்ஸை சொல்கிறேன். அது படமாவே இருக்கட்டுமே, அது படமாவே இருக்கட்டும். ஜெயகாந்தன் சொல்வது போல் நம் வாழ்க்கையில் குழந்தைகளுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால், அவர்கள் இறந்து போனால் பார்க்க முடியாது. அதைவிட கோடி மடங்கான துன்பம் கதைகளில் பிள்ளைகள் இறந்து போவதுன்னு சொல்வார். அது ஒரு படம் தான். ஆனால் ஈரல் குலையை நடுங்க வைத்த காட்சி, கடைசி காட்சி. அவங்க அப்பா நல்லா குண்டா இருப்பார். அவங்க அப்பா சொல்வார், அவங்க அம்மாவை கூப்பிடுவார், நாம் வளர்க்குறதுல ஏதேனும் தப்பு பண்ணிட்டோமோ. அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கங்க, அதுதாங்க எப்பிக். அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, உட்காருங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவன் கேட்பான், யார் தப்பு பண்ணா, என்ன ஆச்சு, ஏன் நம்ம பையன் இவ்வளோ பெரிய தப்பு ஏன் பண்ணா அப்படின்னு உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சொன்ன வருத்தப்பட மாட்டீங்களே, என்ன அந்த பையன் இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அப்படி என்ன சொல்றன்னு எந்திரிச்சு நின்று அழுவாரு. அவர் சொல்வாரு, அப்போ அவன் என்ன சொன்னாலும், என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நான் சொல்லுவேன் இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான்னு. ஆனா உங்க கிட்ட அவன் சொல்லுவான், அப்பா நான் இதை செய்யலப்பான்னு உடனே நீங்க அதை நம்புவீங்க.
நீங்க அதை நம்புவீர்கள். அவனை நீங்கள் திருத்தவே இல்லை. நான் சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் திருத்தவில்லை. அவன் இங்கே இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு அவன் வேகமா போயிடுவா. அந்த சின்ன பொம்மையை வச்சுட்டு அவர் 4 நிமிஷம் பேசுவாருங்க. 12 வயது தானே ஆகிறது. நீ கேட்கிற எல்லா பொருட்களையும் நான் என் பாடுபட்டு உழைத்த பொருளால் வாங்கி தந்தேன் இல்லை என்று சொல்லவே இல்லையே, அது குற்றம்தான். 12 வயது தானே, எங்க போயிட போறான் என்று இரவாக நீ கடந்து வருகின்ற பொழுது நான் அதை அலோவ் பண்ணனே. ஸ்லீப் ஓவர்னு இன்னொரு வீட்டில் போய் தங்குவியே, நான் அலோவ் பண்ணனே. அந்த ஷார்ட்ஸ் காட்டுவாங்க, அவன் கொலை பண்ற ஷார்ட்ஸை காட்டுவான், அந்த கேமரால பிடிச்சிருப்பான். ராத்திரி எல்லாம் அவன் எப்படி மால்ஸ்ல அலையிறாங்கிறத காட்டுவாங்க. இந்த ஹூடி போட்டுக்கிட்டு அவன் அந்த ட்ரக் அடிக்ட்ஸோட நின்றுட்டு எப்படி அந்த 12 வயசு குழந்தை கெட்டு போகுதுன்னு காட்டுவான் அந்த படத்துல. ராத்திரி நேரத்தில் 12 மணிக்கு உன் ரூம் பூட்டிக்கிட்டு உள்ள சத்தமா இருக்கும். டேய் அப்படின்னு சத்தம் கேட்ட உடனே நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு சாரிப்பா என்று சொல்லி தூங்கின உடனே என் பேச்சை நீ கேட்கிறேன்னு நான் நம்பினேனே. உனக்கு நான் இன்னும் சிறந்த தகப்பனாக இருந்திருக்க கூடுமோ, நான் இருந்திருக்கலாமோ. நான் சிறந்த தகப்பனாக உன்னை கண்காணிக்க தவறியதனால் நீ இன்றைக்கு இவ்வளவு பெரிய குற்றவாளியாக நிற்கிறாய் மகனே. என்னை மன்னித்து விடு மகனே. ஐ மே பி த பெட்டர் பர்சன் ஃபார் யூ. இப்பொழுது நேரம் கடந்து விட்டது, நான் என்ன செய்ய என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய அந்த பொம்மையை போர்த்தி அவர் பொத்தி அழுவதோடு கதை முடியும். நம் வீடுகளில் குழந்தைகளை நாம் கண்காணிக்கிறோமா? டேக் ஃபார் கிராண்டடா நினைக்கிறோம் குழந்தைகளை. நான் கல்லூரியில் ஆசிரியருங்க. நீங்கள் காணாத பல காட்சிகளை குழந்தைகளின் மூலமாக நான் காண்கிறேன். பயமா இருக்கு, ஆனால் பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அதை நம்புவதே இல்லை. ஏன் புள்ள பொய் சொல்லாது, ஏன் பிள்ளையை பற்றி நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், நம் பிள்ளை கெட்டது கிடையாது, அவர்களை நம்புங்கள், ஆனால் அவர்களை கண்காணியுங்கள். உங்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் நான் சொல்றேன், ஸ்டே கனெக்டட் வித் யுவர் ஃபேமிலி. யூ ஹேவ் ஒன்லி கான்டாக்ட் வித் யுவர் ஃபேமிலி. கனெக்டடா இருக்கிறீங்களா? இன்னைக்கு மத்தியானம் உங்க குழந்தை எங்க இருந்தா, என்ன சாப்பிட்டா, என்ன போனா, எங்க வந்தா உங்களுக்கு தெரியணும். அன்றாடங்கள் உங்களுக்கு தெரியணும். அவன் என்ன படிக்கிறான், எப்போ டெஸ்ட் என்ன உங்களுக்கு தெரியணும். அவன் எந்த கிளாஸ் போகிறான், என்ன கிளாஸஸ்லாம் அவன் வந்து ப்ரைஸ் வாங்குறான், எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த மேடைக்கு வந்தாங்கல்ல 8 பிள்ளைங்க, 3 பிள்ளைகள் கையில் மொபைல் இருந்தது. அந்த 3 பிள்ளைகள்கிட்டயே நான் நின்று கேட்டேன், உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அவங்க அந்த ஃபோனை அந்த அம்மா அப்பா கிட்ட கொடுக்க கூட தயாரா இல்லை. நீ உன் ஃபோனோடையே இப்படியே இருக்கிறியே, அவ்வளோ பரிசு வாங்கி அவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கி என்ன செய்ய போகிறாய்? அடிப்படையில் இருக்கக்கூடிய பண்பு, குடிமை பண்பு இருக்கிறதா உன்னிடத்தில்? பெரிய பெரிய மார்க் வாங்குறவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, என்னமே படிக்காதவங்க எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்க்கு வராங்க. என்ன காரணம் என்றால் அவர்கள் எதை கற்க வேண்டுமோ அதை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சில நேரங்களில் மதிப்பெண்களை பெறுவதில்லை. நமக்கு தெரியணுமா இல்லையா? இன்னைக்கு குடிமை பண்பு இல்லைங்கிறத சொல்லட்டுமா? பெற்றோர்கள் கிட்ட சொல்றேன், நீங்க ஸ்கூல்ல எனக்கு தெரியல, இனிமேல் வரக்கூடிய சிஸ்டம் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் டிஓ சார் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இதை சொல்ல முடியும். நான் ஒரு கல்வியாளர் தானே. நீங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒன்று வச்சுக்கோங்க கையில், அது மார்க் ஷீட். இன்னொரு ஷீட்டை அட்டாச் பண்ணி கொடுங்க. அந்த ஷீட் மேண்டட்ரின்னு சொல்லுங்க. அந்த ஷீட்டை வச்சு நீங்கள் படிப்பை நிர்ணயிக்க வேண்டாம், ஆனால் அந்த ஷீட்டை வச்சு நீங்கள் ஆட்டிடியூடை நிர்ணயிக்கலாம். பெரியவர்களிடத்தில் பணிவு இருக்கிறதா? சோஷியல் சர்வீஸில் இருக்கிறாங்களா? தன்னுடைய பிஹேவியரில் யாரிடத்திலும் பேசுகின்ற பொழுது கண்ணியத்துடன் பேசுகிறார்களா? நல்ல ட்ரெஸ் பண்ணுறாங்களா? லேட்டாக வராமல் இருக்கிறாங்களா? நேற்று சொன்னார் சிஎஸ் சுப்பிரமணியம் சார் என்கிட்ட, இந்த பசங்களுக்கு நான் வந்து போடுங்க இது அட்மிஷன் போட்டுருங்கன்னு சொல்லுவேன் மேடம், அதுங்க கிளாஸ்க்கெல்லாம் வராது மேடம், சுற்றி கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் பாஸ் பண்ணிவிடும் மேடம். சுற்றி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற குழந்தை பாஸ் பண்ணிட்டானா? பாஸ் பண்ண அந்த சுற்றி கலாட்டா பண்ணுற பிள்ளைய வச்சுக்கு நான் என்ன பண்ணேன்? இந்த சமூகத்தை என்ன செய்ய? நான் குழந்தைகளிடத்தில் குடிமை. இப்போ நான் ஃப்ளைட்டில் வந்தேங்க, முந்தா நேற்று மலேசியாவிலேருந்து வரேன். என்னுடைய சூட்கேஸ் மேலே வச்சிருக்கு, நான் எடுக்கிறேன், நான் நிற்கிறேன். எனக்கு முன்னால் இருக்கிறவங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் போகணும். அப்படி இல்லைங்க,
தள்ளி விட்டுட்டு முன்னால போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன குடிமை பண்பு? 5 கோடி ரூபாய் இருக்கிற பெரிய மால்ல மிகப்பெரிய ஃபிளாட்ல தான் இருக்கிறீங்க. ஆனா அடுத்தவங்க பார்க்கிங்ல போய் உங்க வண்டியை பார்க் பண்றீங்க. என்ன குடிமை பண்பு? கதவு திறந்து விட்டா அடுத்தவங்க பின்னால வருவாங்களே, அவங்க கதவை இடிச்சுக்குமேன்ட்டு ஒரு 2 வினாடி அந்த கதவை பிடிச்சுக்கிற பொறுமை இல்லை. நீங்க PhD வெங்காய பச்சடி தயிர் படிச்சு என்ன பண்ண போறீங்க? அடுத்தவர்கள் நல்லா சொல்றாரே, வள்ளுவன் சொல்றாரே, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்கிறானே. இப்ப நான் இப்போ ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்டுட்டு போறேன். ஊர் முழுக்க பேசிட்டு இருக்கிறேன் நான் இந்த விஷயத்தை. உங்களுக்கும் சொல்லிடுறேன், மனசால சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்குமான கேள்வி. நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்லை, நான் இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. நான் உங்களுக்காக தான் மேடம் பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தருக்காக பேசுறேன் மேடம். நான் ஜெனரலா ஒரு क्वेश्चन கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. நான் டீச்சர் தானே, நான் ஒரு அம்மா தானே, இப்படி தானே இருப்பேன். நான் அம்மானா இப்படி தான் இருப்பா. என் வாய்ஸ் 2 வாய்ஸ் தான், ஒன்று அம்மா வாய்ஸ், ஒன்று டீச்சர் வாய்ஸ். இது யாருக்குமே அடங்காது, கடவுளுக்கு கூட அடங்காது. அது சொல்லும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீலாம் கூட்டு போக முடியாது, எனக்கு வேணும்னு பேசும். அதான் அம்மா வாய்ஸ். அதையும் தாங்கிக்கோங்குது இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன். அதையும் தாண்டினாலும் நீ சமூகத்துக்கு நன்மை தாய் என்கிறது. they are thinking above. நான் மனுஷனா நின்று பேசுறேன். நீங்க சொல்லுங்க, ஒரு கியூல நிக்கிறீங்க எல்லாருமே, 3 மணிக்கே வந்து நின்னுட்டீங்க. ஏன்னா 5 மணிக்கு தான் வந்து கவுண்டர் திறப்பான், 7:30 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். கியூ நிற்குது, திரும்பி பார்க்குறீங்க, 21 பேர் நிற்கிறாங்க. கவுண்டர் திறக்கிற நேரத்தில் ஒரு புள்ளத்தாச்சி அம்மா வருது உங்ககிட்ட. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன், நான் அந்த கவுண்டருக்கு போயாகணும், நான் போய்க்கவான்னு கேட்குறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக நிற்கிறீங்க. மனசால சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த அம்மாவுக்கு இடம் கொடுப்பீங்க? ஓகே, மேக்ஸிமம். ஓகே, நீங்கள் எங்கே நிற்பீங்க? நின்று அழுகினிட போறீங்க, உடனே நின்னுக்கோங்க மேடம் அப்படின்ட்டு பின்னால நிற்பீங்க. நான் என்ன சொல்றேன், அந்த அம்மாவுக்கு ஒரு கண்ணியம் இருந்துச்சுல்ல, உங்க இடத்த நின்று கேட்டு வாங்குறதுக்கு. உங்களுக்கு உங்க பின்னால இருக்கிற ஆள்கிட்ட கேட்கணுன்ற கண்ணியம் இருந்துச்சா? The second position is not your position. Your position is first position. அது நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அவள் வந்திருக்கிறது 22nd பொசிஷன். 22nd பொசிஷனுக்கு நீங்கள் போய் நின்றுக்கணும். அதுக்கு பேர் தான் குடிமை பண்பு, அதுக்கு பேர் தான் சிவிக் சென்ஸ். பர்மிஷனே இல்லாமல் அடுத்ததான் நின்றுப்பீங்களா? நீங்கள் சேரிட்டி பண்ணீங்கன்னா அடுத்தவனும் சேர்த்து உங்களால் பாதிக்கப்படணுமா? அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும், மேடம் நான் இங்கே நின்றுக்குவா. இல்லை மேடம், எனக்கு 20 மினிட்ஸ் தான் டைம், அவங்க போனதுக்கப்புறம் நான் போய் ஆகணும், நீங்கள் வேணால் பின்னால் போங்கன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. போனாங்கன்னா நீங்கள் போங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுன்னா அவங்க 2வது ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டோம். நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இருந்தீர்கள் என்றால் எதை விட்டு கொடுக்கிறீர்களோ அதனால் வருகின்ற பலனையும் அனுபவித்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த தர்மத்தை செய்கிறீர்கள் என்று பொருள். இல்லை என்றால் நீங்கள் அந்த தர்மத்தை செய்யவில்லை என்று பொருள். அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மனித பண்பு கூட நமக்கு இல்லை. ஆனால் மிகப்பெரிய பொறுப்புகளில் மிகப்பெரிய பணக்காரர்களாக மிகப்பெரிய நகை நட்டுகளோடு நல்ல பட்டாடைகளோடு சுற்றுவதுதான் உலகத்தில் மரியாதை என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. மனிதன் இருக்கல, மனிதனுடைய நிழலில் மற்றவர்கள் குளிர்காய முடியாது. மரத்தின் நிழலில் நிற்கலாம், மனிதனின் நிழலில் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. மனிதனுடைய மன நிழலில் தான் அடுத்தவர்கள் நிற்க முடியும் என்றால் அந்த மன நிழலை விருட்சத்தின் நிழல் போல் பெரிதாக்கி கொடுப்பதற்கு பெயர்தான் கல்வி. அதனால்தான் சொல்லுகிறான் நாலடியார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லேம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நெஞ்சத்து நல்லேம்யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று சொல்லுகின்ற அந்த கல்வி நிறுவனம், கல்வி என்கின்ற சொல் மிக மிக ஆழங்கால் பட்டது. நான் இப்படி சொல்றேன், இந்த ஒரு 2-3 விஷயத்தை ரொம்ப காத்திரமா சொல்றேன்.
நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அறிஞர்களாகும் தியாகிகளாகும். உதயச்சந்திரன் சார் எழுதின மாபெரும் சபைதனிலேங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். அவரு லண்டன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மியூசியம்ல நின்றுட்டு தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்றாரு. அவங்க அம்மாவுக்கு அப்ப ராத்திரி நேரம். அம்மா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் எனக்கு ஒரு கட்டுரை எழுதினீங்கல்ல, அந்த கட்டுரையில் வந்த அந்த இன்சிடெண்ட்டை நான் இந்த மியூசியமில் பார்க்குறேம்மா என்று சொல்லி ஃபோன் பண்ணதை மாபெரும் சபைதனியில் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பதிவு செய்கிறார். பெற்ற தாய்மார்கள் தான் மிகச்சிறப்பான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். நாம் சில விஷயங்களுக்கு நோ சொல்ல வேண்டும், நாம் சில விஷயங்களுக்கு தியாகம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஜெனரேஷன் ஜெட்டினுடைய பெற்றோர்கள் அந்த தியாகத்தை செய்யாததனால் ஜெனரேஷன் ஜெட் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நாமும் தான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோம், நாமும் தான் டெக்னாலஜியால் பாதிக்கப்பட்டோம், நாமும் தான் குளோபலைசேஷனால பாதிக்கப்பட்டோம், நாம தான் டிமானிட்டைசேஷனால பாதிக்கப்பட்டோம். அரசியல் சூழ்நிலைகளால் நாமும் தான் பாதிக்கப்படுகிறோம். வெறும் குழந்தைகள் அல்ல. நாம் நம்மை எப்படி செதுக்கிக் கொள்வதுங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் சொல்றேன். 2-3 விஷயத்தை சொல்லிட்டு நான் போறேன். ரொம்ப காத்திரமா சொல்றேன், மனசுல உருவாக்கி வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒன்றை படிக்கிறேன். காலையில கூட என் பையன் என்னை கிண்டல் பண்ணான். கடகட கடகடன்னு இறங்கும் போது யாராவது கால் சரிக்கு விழுந்துட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் அவங்க பிசிக்ஸ் படிக்கலன்னு சொல்லுவேன். பிசிக்ஸ் படிச்சாங்கன்னா அவங்க விழ மாட்டாங்க. ஓடுற பஸ்ல இறங்கி கீழே விழறவனுக்கு பிசிக்ஸ் தெரியாது, பிசிக்ஸ் தெரிஞ்சவன் கீழே விழாம இறங்குவான். பேசிக் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறோம்ல 5 சப்ஜெக்ட், இதுதாங்க லைஃப். மேத்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி, லாங்குவேஜ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இந்த 5. இந்த சயின்ஸில் வந்து உங்களுக்கு 4 வந்துடும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி, பயாலஜி அண்ட் பாட்னி. பயாலஜியில் 2மே வந்துடும். இந்த அடிப்படை தன்மையை மனதில் புரிந்து கொள்வது. நேற்று கூட முந்தானேத்து கூட காமராஜர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள், பெருந்தலைவர். நான் கூட நேற்று மீட்டிங்ல சொன்னேன், யாரும் அவரை படிக்காத மேதை என்று மட்டும் சொல்லாதீர்கள், நாம் எல்லாம் என்ன படிக்க வேண்டும் என்று படித்து வைத்திருந்த மேதை அவர். அவர் ஒன்று படிக்காத மேதை அல்ல, எதை படிக்க வேண்டுமோ அதை படித்து வைத்திருந்தார். யோசித்து பார்க்கிறேன் நான், நம்மிடத்தில் அந்த கல்வி தன்மை இருந்தால், நான் இன்னைக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன் பெற்றோர்களுக்கு. உங்க குழந்தை ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுமா, ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் போகணுமா, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக வரணுமா, ஸ்மால் டிப் ஒன்று தரேன். டெய்லி 2 பேப்பராவது நியூஸ் பேப்பராவது படிக்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கு கொடுங்க. டெய்லி 2 பேப்பர். எல்லாத்தையும் இதில் பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம் கிடையாதுங்க. சில விஷயங்களை தொட்டு படிக்கணும். அம்மா அப்பா தொட்டு தான். இதில் ஸ்கைப்பில் பார்த்துக்கிறது இல்லை, வீடியோ காலில் பார்த்துக்கிறது இல்லை, மெசேஜஸில் பேசிக்கிறது இல்லை. நீங்கள் பாட்டிக்கிட்ட பேசி பாருங்க. இப்போ கூட ஊருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரு 8 வந்துட்டு போப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுமா இல்லையா பாட்டி? ஒரு 8 வந்துட்டு போப்பா. என்ன அர்த்தம்? பிசிக்கல் டச், பிசிக்கல் அப்பியரன்ஸ். பிசிக்கலாக ஒரு புத்தகத்தை, நான் இன்னைக்கு கூட எங்கள் மேடம் வந்திருந்தாங்க, மேரி புனிதா மேடம். என்னுடைய ரூமில் எத்தனை புத்தகம் மேடம் இருந்துச்சு? காலையில் ஒரு 8 மணி நேரம் தான் எனக்கு கிடைச்சது. நான் ஒரு 12 புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு. 12 புக்கும் நீ படிச்சிருவியானா எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுக்கின்ற பொழுது ஒரு 4 பக்கம் படித்தால் கூட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எனக்கு புரிந்து விட்டால் நான் அன்றைக்கு வாழ்ந்ததற்கான அர்த்தம் எனக்கு விளங்கிவிடும் என்பது என் புரிதல். நான் படிக்கிறேன். நீங்கள் படிக்கிறீர்களா? குழந்தைகளை படிக்க வெறும் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறது இல்லை, டெய்லி 2 பேப்பராவது. நீங்களும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், டெய்லி 2 பேப்பராவது படிங்க. ஒரு இங்கிலீஷ் பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர் படிச்சிருங்க. இதை படிப்பதனால் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய குழந்தை ஜெனரல் நாலேஜில் வரும். இல்லைனா இந்த கூகுளோ சாட் ஜிபிட்டோ என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் நம்புவீர்கள். பல நேரங்களில் அது தவறான தகவல்களை தருவதாக இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நான் வைரமுத்து சாருடைய திருக்குறள் விழாவிற்கு பேச போயிருந்தேன். அப்படி பேச போயிருந்த போது நான் ஒரு 448வது குறள் ஏதோ ஒன்று, அந்த சான்றோர் பற்றி குறள், அதை எடுத்து பார்க்கணுன்ட்டு பார்க்குறேன். அது எண்ணு தப்பு, இந்த எண் இல்லைன்றதுனால நான் எண் தேடுறேன்.
அப்போ 448வது குறளா ஒரு குறள் ChatGPT எனக்கு கொடுக்குது. ஆனால் அந்த குறள் தப்பு, எண் தப்பு இல்லை, குறளே தப்பு சார். குறளே மாற்றி எழுதி இருக்குது. அது வள்ளுவர் எழுதுனது இல்லை, ChatGPT எழுதுனது. அதை எழுதிட்டு அதை படிச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அது சொல்கிறேன், நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் என்றால் அது சொல்லுது பதில், உங்களை போன்ற சான்றோர்கள் எங்களுக்கு வழிகாட்டினால் நாங்கள் எங்கள் தவறுகளை திருத்திக் கொள்வோம். அதுக்கு தான் நான் படிச்சிட்ருக்கிறேன், உன் தப்பை திருத்துறதுக்கு. மிக மிக நுட்பமாக சொல்லுகிறேன், புத்தகங்களை கையில் பிடித்து கொண்டு படிக்கக்கூடிய பழக்கம். இந்த குழந்தை ஃபோனோட வந்ததில்ல. நான் சர்ச்சில் எல்லாம் பார்க்குறேன், சர்ச்சுக்கு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? பைபிளை ஃபிசிக்காக அப்படி கையில் பிடிச்சிட்டு போவாங்க, ஃபிசிக்கலாக கையில் வச்சுருப்பாங்க அந்த பைபிளை. நீங்கள் இதுலேயும் பைபிள் இருக்குது, இதில் படிக்கிறத விட உங்கள் கைகளில் சிறிய வயதிலிருந்து தவழ்கின்ற அந்த பைபிள் இருக்குல்ல, அதில் கோடு போட்டிருப்பீங்க, அதில் யோசிச்சிருப்பீங்க, சொல்லுவதையெல்லாம் நோட்ஸ் போட்டிருப்பீங்க. அது கையில் இருந்தால் போதும், கடவுளுடைய கையை பிடித்து கொண்டு இருப்பது போல் ஒரு மன உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு இந்த ஃபோனை பிடிச்சிக்கிறதுனால வராது. ஃபிசிக்கலாக சில விஷயங்களை பிடிச்சு வைங்க. நான் இன்னொரு டிப் தரேன், யூத்துக்கு தரேன் இந்த டிப்பை. உன் கையில் ஃபோன் வச்சுட்டு வந்தல்ல பாப்பா, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டேன் நான். நீ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொன்னேன். நான் உனக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். உலகத்தில் முன்னால் இருக்கிறவங்கள மிரள வைக்கிறதுக்கு உன் கையில் இருக்கிற விலை உயர்ந்த கேட்ஜெட்டால் மிரள வைக்க முடியாது. நீ ஒரு புக்கை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த புக்கினுடைய டாபிக் மிரள வைக்கும். முன்னால் இருக்கிற ஆளை அப்படி கதிகலங்க வைக்கலாம். நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது அப்படின்னு தந்தை பெரியார் புக்கு ஒன்று இருக்கு, பிடிச்சிட்டு போய கையில். பகவத்கீதையை பிடிச்சிட்டு போ, குரானை பிடிச்சிட்டு போ, விவிலியத்தை பிடிச்சிட்டு போ. நான் யோசித்து பார்க்கிறேன், நீ வாசிக்கின்றவள் என்று சொன்னாலே முன்னால் இருக்கிற அந்த உலகம் உன்னை பார்த்து மிரளும், உன்னை ஏமாற்றுவதை பற்றி யோசிக்கும். நீ இதை வச்சுக்கிட்டு தலைமுடி விரிச்சு வச்சுட்டு போனேன்னு வச்சுக்க, இதுதான்டா நமக்கானதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் அது. நீ சிக்க மாட்டேன்னு வச்சுக்க, நீ சென்ட் ஜோசப்ல படிச்ச புள்ள, நீ சிக்க மாட்டேன்னு வச்சுக்க. ஆனாலும் நான் சொல்லுகிறேன், முன்னால் இருக்கின்ற மனிதனுக்கு அந்த அறிவை தந்து விடுகிறாயா இல்லையா? அதை கூட இல்லாமல் நாம் இருக்கலாமே. ரொம்ப நுட்பமா இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முன்னால் இருக்கின்றவர்களுடைய மனதையும் மூளையையும் தவறை நோக்கி செலுத்தாத உன்னுடைய ஆடையும் உன்னுடைய கண்களும் உன்னுடைய உடல் அசைவும் மிக மிக மேன்மையானதாக கடவுளிடம் வைக்கப்படும். திடீர்னு எங்க அம்மா சொல்லுது என்ன ஃபுல் ஹேண்ட் போட சொல்லி, நான் போட்டுக்கிட்டேனே. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, டீச்சர்ஸ் இருக்கிறீங்கல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் விட்டுட்டேன் மேடம். அதை ஒரு சின்ன ஈகோ இருக்கு மேடம் நமக்குள்ள, அது முன்னால் இருக்கிற குழந்தைகளை பாதிக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாத்தான் உள்ள வந்துருது. அந்த சாத்தானை அடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாவே இருக்கு, சுயத்தை ஜெயிப்பது. ஒரு குழந்தை பெரிய தப்பு பண்ணிருச்சிங்க, பெரிய தப்புங்க. நான் அதை சபையில் சொல்ல முடியாது, குழந்தைகள் இருக்காங்க, 17 வயசு குழந்தை, அவங்க அம்மா என்கிட்ட கூப்பிட்டு வராங்க. உங்கள் பேச்சை கேட்குங்க, இது ஃபோனில் என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்களேன், இந்த தப்பு பண்ணியிருக்கா, நான் சிங்கிள் பேரண்ட்டுங்க, நான் என்ன பண்ணுறதுங்க, என் குழந்தை இல்லைன்னா நான் செத்துருவேங்கன்னு சொல்லி அழுது அந்த அம்மா. இந்த குழந்தைய கூப்பிட்டு பார்த்தேன், என்னை பார்த்துச்சு. உங்கள் பேச்சு பிடிக்கும் மேடம் எனக்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். சரி, ஏதாவது பிரச்சனையான்னு? பிரச்சனை எதுவும் இல்லை மேடம், எங்கள் அம்மாவுக்கு தான் பிரச்சனைன்னு. அவங்க அம்மாட்ட கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு. அவங்க அம்மா சொன்னாங்க, 5 days கொடுங்க குழந்தைகிட்ட நான் பேசணும், 1 to 2 எனக்கு ஃப்ரீ டைம், கூட்டிகிட்டு வந்துருங்க. 3வது நாள்லேயே குழந்தைய மாற்றிட்டேங்க நான். குழந்தை சரின்றுச்சு, அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை வெளியில் வந்துடுறேன்ருச்சு. எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வளர்த்துட்டாங்க என்ன, இனிமேல் நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க மேடம், நான் இந்த காலேஜில் வேணாலும் வந்து சேர்ந்துக்கிறேன் மேடம்லாம் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் அந்த யார் எந்த தொடர்பு அதெல்லாம் வச்சுக்கோ. இல்லை மேடம் வச்சுக்க மாட்டேன். நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லிச்சிங்க, 17 வயசுங்க, பவித்ரா பேர். இது நீங்கள் வச்சுக்கோங்க மேடம், எனக்கு வேணான்னு ஃபோன் கொடுக்குது. உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நீங்கள்லாம் ஃபோனை கொடுத்து பழக்கிறீங்கல்ல, 17 வயசில் ஃபோனை பிடிங்கிறீங்க பார்ப்போம். இப்போவே பிடுங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிடுங்க, நான் தலைமுடியை வெட்ட முடியல, என்ன ஃபோனை பிடுங்குவீங்க நீங்கள்? என்கிட்ட கொடுக்குதுங்க அந்த பிள்ளை, ஃபோன் வச்சுக்கோங்க மேடம்னு கொடு.
நிஜமா சொல்கிறியா? அப்போ நீ எப்படி கம்யூனிகேட்? எனக்கு பட்டன் ஃபோன் போதும் மேடம், என்கிட்ட லேப்டாப் இருக்கு, போதும் மேடம். லேப்டாப் மூலமாக இந்த தப்பு பண்ண மாட்டேன். எதுவுமே வேணாம் மேடம், எனக்கு வைஃபையே வேணாம். நான் வைஃபை இல்லாமலே நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஓகே. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறான், ஃபஸ்ட் இயர். வெளியில் வந்தாங்க, அவங்க அம்மாவை கூப்பிட்டேன். கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பெற்றோர்களே, உங்களுக்கு தான். அவங்க அம்மா வந்தாங்க என்கிட்ட, இங்கே பாப்பா சொல்கிறது கேளுங்கன்னு. என்ன பவி, என்ன? நான் இனிமேல் அதெல்லாம் செய்ய மாட்டேம்மா, இந்தாம்மா இந்த ஃபோன் வச்சுக்கோம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, அப்பா இல்லாமல் நீ என்னை நல்லா வளர்த்துட்டேம்மா, எனக்கு இந்த ஃபோன் வேணாம்மா, எனக்கு யாரும் வேணாம்மா, எனக்கு நீ போதும்மான்னு அழுது. நிஜமாவா சொல்கிற அம்மா? நிஜமாவா சொல்கிற அம்மா? உன்னை எப்படி நம்புறது? எனக்கு தான் ஃபோன் வேணான்னு சொல்லிட்டேனம்மா, நீ வச்சுக்கோம்மா, எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிடு, எல்லாத்தையும் பண்ணிவிடு, எனக்கு வேணாம். அந்த அம்மாவுக்கு எங்கேருந்து தான் கோவம் வந்துச்சு? என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இவ்வளோ அவமானத்தை நான் பட்டதே இல்லைங்க. அந்த அம்மா ஒன்றும் செய்யலை. என்ன தெரியுமா பண்ணிச்சு? குனிஞ்சு செருப்பு எடுத்துச்சிங்க. நடந்தது, என் காலேஜில் நடந்தது. செருப்பு எடுத்து அந்த புள்ளையை அடிக்குது. இந்த ஃபோனை வச்சு உடச்சிருச்சு. டைலாக் தாங்க என்னை அவமானப்படுத்தின டைலாக். ஏண்டி 6 மாதமாக நான் இதை தானடி சொல்கிறேன், டிவியில் வரவங்க சொன்னால் கேட்பியோ? இப்போ அந்த அம்மா சொன்னால் கேட்டால் அந்த அம்மா வீட்லேயே இரு. என்னோட வந்த எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு என்கிட்ட கொண்டாந்து விட்டுச்சு? நான் மாற்றி அந்த குழந்தைய கொடுக்குறேன். எனக்கு தெரில, பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் சொல்லுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கிற ஈகோ என்ன தெரியுமா? நான் சொன்னா நடக்கணும், அது என்ன நீ சொல்லி நடக்கிறது? குழந்தைங்க பெற்றோர்கள் யாரும் இதை ரிசீவ் பண்ணிக்கவே இல்லை. இதுங்களுக்கு தெரியுது. எங்க ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், வீட்டுக்காரர் வந்தார், என்னப்பா சார் ஏதாவது சாப்பாடு? இல்லை படா அப்படின்னு கோவத்தில் வந்தார் அவர். படா உள்ள. நேரம் உள்ள இருந்தா அந்த அம்மா வந்துச்சு. என்ன அவனை எதுக்கு போக சொல்கிறீங்க? அவன் சோறுக்கு தானே வந்தான். அவர் உள்ளே போயிட்டார். என்னடா சொன்னார்? போடான்னு சொன்னார். அவர் என்னடா சொல்கிறது? நான் சொல்கிறேன் போடா அப்படின்னு போயிடுச்சு. எதனாலும் தான் சொல்லணும். ஈகோ. குழந்தை வளர்றதை விட முக்கியமானது நம்முடைய ஈகோவா இருக்கு. ஏன் தெரியுமா? பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து குழந்தைகளை விடுறோம். நான் சொன்னா கேட்குதோ இல்லையோ, என் வீட்டில் சொன்னா கேட்குதோ, டீச்சர் நீங்க சொன்னா. நான் ஒன்று சொல்றேங்க, எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, டீச்சர் தோலை உரிச்சிருங்க, நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன், கண்ணை மட்டும் விட்டுருங்க. உங்க ஸ்கூல்ல தான் கண்ணை மட்டும் விட்டுருங்க. நான் வீட்டில் வந்து சொன்னேன், ஏன் அந்த கணக்கு டீச்சர் ஏற்கனவே தோலை உரிக்கும், மிளகா பொடி வேற போட்டுக்கிறேங்கிற, கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியதானே எங்கள் அம்மா டைலாக். அவ்வளோ ஆசையா உனக்கு? படிக்கணும்ல, அதனால தான் விட்டு வச்சிருக்கேன் இந்த 2 கண்ணையும். கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்றது படிக்கிறதுக்கு தான் கண்ணு. கண்டதை பார்க்கறதுக்கோ கண்டதை மேய்கிறதுக்கோ இல்ல கண்ணு, படிப்பதற்காகத்தான் கண்கள். காதுகள் என்பது படிக்கின்ற விஷயங்களை கேட்பதற்காகத்தான். அதனால் தான் கல்வியை கண் என்றார்கள். அந்த கல்வியை கற்பதை செவிச்செல்வம் என்றார். செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். நான் சொல்றேன் பிள்ளைகளை, பணக்காரர்களா இருந்து பாருங்க. அது யாரு பணக்காரங்கன்னு தெரியுதோ அவங்க மட்டும் தான் அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. படிச்சிடுங்க. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எங்க போனாலும் சிறப்புங்க, எங்க போனாலும் சிறப்பு. நான் யோசித்து பார்க்கிறேன், கல்வி என்பதனை என்னுடைய அம்மம்மா என்கிட்ட சொன்ன அந்த 10-12 வயதுல, 12 வயது கூட இல்லை எனக்கு. அவங்க வந்து காயல்பட்டினத்துக்காரங்க, தூத்துக்குடி மாவட்டம். சூப்பர் லேடி. இன்னைக்கு எங்க இருக்குதுங்க பாட்டிங்க நம்ம வீட்டில்? ஆல் ஆண்டிஸ், நோ பாட்டிஸ். தலைமுடி கூட கருப்பா வச்சிருக்கு. என்ன இனிமேல் நீ பாட்டி அப்படின்லாம் எல்லோரும் முன்னாலையும் கூப்பிடக்கூடாது. என்னன்னு கூப்பிட? நர்மதா டார்லிங். எது 3 வயசுக்கு சொல்லி கொடுக்கறது?
grow with grace. இந்த பாட்டி இருக்கிறல்ல, பாட்டியா இருக்கிறது இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? அம்மா அப்பாவா இருக்கிறது அசலு, பேரம் பேத்திங்கிறது வட்டி. நாங்க சாப்பிடக்கூடாது, ஆனா அதுக்கு ருசி அதிகம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த பிடிஏ மீட்டிங்ல மட்டும் இந்த பாட்டிங்களை எல்லாம் அமுச்சிடாதீங்க. திட்டுற எதையுமே வீட்டில் வந்து சொல்றது இல்லை. அது ராட்சசிடா, அதுக்கிட்ட சொன்னோம், பாட்டி இதை மட்டும் சொல்லிட்டேன்னா என் உயிருக்கே ஆபத்தாயிடும் பாட்டி, இதை மட்டும் அம்மாட்ட சொல்லாத, அடுத்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அதுங்க கரெக்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வருதுங்க வீட்டுக்கே. அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து தான் பிடிஏ மீட்டிங்கில் கூட்டிகிட்டு போங்க. பாருங்க, எங்க அம்மா என்கிட்ட கதை சொல்வா, நைட்ல குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்க. இந்த சனியனை வச்சுக்கிட்டு வீட்டில் 9 மணிக்கு மேல குடும்பத்தோட இருக்காதீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. போனா போட்ட ஒரு லேண்ட்லைன் வாங்கி கொடுங்க, முக்கியமான யாராவது செத்துட்டாங்கன்னா ஃபோன் வரும். காலையில எழுந்திருச்சு உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு கூட பாக்குறது இல்லை, இதை தேடுறது. எங்க எங்க பர்ஸ காணாம போனாலும் பரவாயில்லைங்க, போன் காணாம போச்சுன்னா பதறுது ஒன்னொன்னுத்துக்கும். ஒரு கவிதையில ஒருத்தர் சொன்னா, குழந்தை காணோம் என்று போலீசியாரிடம் விண்ணப்பம் தர வந்த பெண்ணின் கையில் பத்திரமாக இருந்தது கைபேசி. இதை பார்த்து பார்த்தா சீரழிஞ்சு போகுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வக்கீல், அவன் இப்போ சிவில் கேஸ் பார்க்கறது இல்லை, ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிட்டான். என்னத்துக்குடா ஃபேமிலி கோர்ட்டுக்கு போனேன்னு கேட்டா, சிவில் கேஸில் ஒன்றும் சம்பாதிக்க முடியல பருவேன். ஏன் எப்போவா தான் அடிச்சுக்கிறானுங்க குடும்பத்தில். டெய்லி எங்களுக்கு ஒரு பையன் 8 பொண்ணோட பேசுகிறான். 8 பொண்ணு ஆளுக்கு 16 பசங்களோட பேசுது. என்னைக்காவது ஒரு நாள் சிக்கல்ல மாட்டிக்குதா, பஞ்சாயத்து எங்ககிட்ட வருது. ஒரு கேஸ்னாலும் 5000 ரூபா. நல்லா சம்பாதிக்கிறேங்கிறான். குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு. படிக்கிற படிப்பு எதுக்கு? உலகத்திலேயே ஆகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? கர்ணனுக்கு நேர்ந்த சாபம். கர்ணனுக்குத்தான் அந்த சாபம் நேர்ந்தது. என்ன என்றால், உயிர் போகும் நேரத்தில் நீ படித்தது நினைவிற்கு வராமல் போகும். போ, நான் பேசுறேனே, எனக்கு இருந்த ஆசீர்வாதமே அதுதான், இருக்கும் ஆசீர்வாதமே அதுதான். இந்த ஸ்கூல்ல 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இந்த பிரதர்ஸ் வருவாங்க, ரொம்ப சரிஸ்மெட்டிக்கா இருப்பாங்க. அந்த பிரதர்ஸ் வந்து நின்று அவங்க கிளாஸ் எடுக்கும் பொழுது அவங்க வந்து என்ன, பாவிகளை மீட்க நான் செய்யும் ஒருத்தல்கள் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. என்னை நானே அடக்கி ஆள்வது ஒரு பாவியை மீட்கும் என்று அவர்கள் வாயிலாக நான் சொல்லிக் கொண்டேன். இன்றளவிலும் அதை நான் பின்பற்றுகிறேன். என்னை நானே தண்டித்துக் கொள்வதன் மூலமாக யாருடைய பாவத்தையும் மன்னிப்பதற்காக இறைவிடத்தில் விண்ணப்பம் தருகிறேன். நான் என்னையே தண்டித்துக் கொள்வது என்றால் என்ன? உப்பு இல்லையா, உப்பு இல்லை என்று கோவப்படுவதில்லை, உப்பு இல்லாததை சாப்பிட்டு விடுகிறேன். யாரோ ஒரு பாவி அதனால் மன்னிக்கப்படுகிறான். இதை எனக்கு சொல்லித் தந்தார்கள் இவர்கள். சொல்லித் தருவதை ஞாபகம் வச்சிருக்கிறது கஷ்டம். என் அம்மம்மா சொன்னா, அதை நான் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து ஒரு குடியானவன். நிறைய புறா வளர்த்தான். புறாக்கள் வந்து அன்றாட முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ஆயிரக்கணக்கில் புறா வந்துருச்சு. பக்கத்து காட்டில் ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடனுக்கு தகவல் போச்சு, ஆயிரக்கணக்கில் புறா இருக்கு, இந்த புறாவை மொத்தமா தூக்கணும்னு. இதை எப்படியோ குடியானவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ குடியானவன் புறாக்களை ட்ரெயின் பண்றான், சொல்றத திருப்பி சொல்றான். இங்க பாருங்க, வேடன் வருவான், இறை போடுவான், வலை விரிப்பான், சிக்கி கொள்ளக்கூடாது, சரியா? புறாலாம் கொக்கோ கொக்கோ கொக்கோன்னுச்சு. எங்க திருப்பி சொல்லுங்கன்னு திருப்பி சொல்லிச்சு. எல்லாம் அப்புறம் சத்தமா சொல்லுங்க. வேடன் வருவான், வேடன் வருவான், இறை தூவான், இறை தூவான், வலை விரிப்பான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சிக்கிக்கொள்ள மாட்டோம், சொல்லுங்க. 100 தடவை சொல்லிச்சு. அந்த ரித்தம்ல பாவி பைய தூங்கிட்டான். வேடன் வந்துட்டான். வேடன் வரான், புறாக்கள் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்குங்க. வேடன் வர்றதை பார்த்த உடனே அதுங்க சத்தம் போட்டுச்சு. வேடன் வருவான். வேடன் அப்படி நின்னான்.
இறை தூவான். ஐயோ இவ்வளோ புத்திசாலியா வளர்த்துருக்கானே, போடத்தானே போனேன். வலை விரிப்பான், வலையை பிடிச்சான். இது கூட தெரிஞ்சு வச்சிருக்குதுங்களா? சிக்கிக்கொள்ள மாட்டோம், சிக்காது போல இருக்கேன்னு திரும்ப நான் பாருங்க, மறுபடியும் அதே சொல்லிச்சு. வேடன் வருவான். நாம தான் திரும்பிட்டோமே, மறுபடியும் எதுக்கு இதுங்க இப்படி சொல்லுதுங்க? இறை தூவான், நாம தான் போடவே இல்லையே, நம்ம திரும்பில நடக்கிறோம். வலை விரிப்பான், விரிக்கவே இல்லையே, சிக்கிக்கொள்ள மாட்டோம், திரும்பினா. வேடன் வருவான், வேடன் வந்துட்டான். இறை தூவான், இறை தூவிட்டான். கொத்திக்கொண்டு வலை விரிப்பான், வலை விரிச்சுட்டான். சிக்கிக்கொள்ள மாட்டோம், மொத்தமா தூக்கிட்டான், முதுகில் போட்டுட்டான். தூங்கிட்டே இருந்த குடியானவனுக்கு எப்படி கேட்குது, வேடன் வருவான், இறை தூ வலை விரிப்பான். நம்ம படிக்கிறதெல்லாம் மனப்பாடம், உள்ளுக்குள்ளே போகிறதில்ல. படிக்கிறது எதுக்கு? கற்றது அதன்படி நிற்க. படிக்கிற படிப்பை அதன்படி நிறுத்துகிறோமா? முகமது நபி சொல்கிறார், நீ படித்த படிப்பு சிறிதளவே என்றாலும் அதை பயன்படுத்து என்கிறார். கல்வியையும் மருத்துவத்தையும் கையில் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த மிஷனரிஸ். உயிருக்கும் உள்ளத்திற்குமான உணவு. நான் ஒன்னு சொல்றேங்க, இந்த உலகத்திலேயே அதி அற்புதமான வரம் என்பது ஆன்மீக உணர்வும் பெற்ற கல்வியும் தான். அது குடும்பத்தை, சமூகத்தை, நாட்டை சிறப்பாக்கி தரும். அதற்கான ஒரு சிறிய ஒரு முனைப்பாகவாவது உங்களுடைய கல்வி பயன்பட்டால், உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால், நீங்க உங்க குழந்தைய ரொம்ப மன வருத்தத்தோட இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பதிவு செய்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் கப்பு வாங்குற குழந்தைகளுடைய அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு செய்தி சொல்லியிருக்கார் 2 வருஷத்துக்கு முன்னால். நான் முடிஞ்சா அந்த வீடியோவை நான் அனுப்பி விடுறேன். டோன்ட் கன்சிடர் யுவர் சில்ட்ரன்ஸ் ரிப்போர்ட் கார்டு ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு. அவங்க குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தெரியுமா? என் பிள்ளை எப்போவுமே ஃபஸ்ட்டு வரும், அது நினச்சிட்டு இருக்கோம். இந்த வாட்டி கொஞ்சம் சுமாராக படித்து செகண்ட் ரேங்க் கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லைன்ட்டு தலையில் போடுறது. இந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், சென்ட் ஜோசஃபில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின நீ வெளியில் போனால் சென்ட் ஜோசஃபில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குற மாதிரி 1000 பேர் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு நிற்பாங்க. அதுக்குள்ளேருந்து ஜெயிச்சு நீ ஃபஸ்ட்டாக வரியா? அதன்படிக்கான ஆற்றலை உனக்கு இந்த பள்ளிக்கூடம் தருதுன்னா இந்த பள்ளிக்கூடம் சூப்பர் பள்ளிக்கூடம். இங்கே இருக்கிறவங்களை ஜெயிக்கிறது இல்லை, இங்கே இருக்கிறவங்களை தோல்வி உற வைப்பதல்ல. உன்னை நீயே செதுக்கி கொண்டு போறது. கிரவுண்ட்லயும் இரு, லைப்ரரியிலையும் இரு, கிளாஸ் ரூம்லயும் இரு. ஸ்டே அலைவ். பரிசு பெறுகிறையோ இல்லையோ, நான் மொத்தமா வாங்கின 532 பிரைஸ்ல 60 பிரைஸ் தான் பேச்சு போட்டிக்கு வாங்கினது. அதுல 20க்கும் குறைவு தான் முதல் பரிசு. ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்களில் என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா? வாங்கிற பரிசு முக்கியம் இல்லை, 60 பரிசு இருந்தாலும் 1500 போட்டிகளில் கலந்திருக்கிறேன். தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது ஒரு பயிற்சி பட்டறை. பார்ட்டிசிபேஷன் பயிற்சி பட்டறை தான். நீ பயிற்சி பெறுகிறாயா? குழந்தை பயிற்சி பெறுதா? என் பையன் ஃபர்ஸ்ட் வரங்கல பேச்சு போட்டியில் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், 3rd வாங்கிட்டு வந்தான். இன்னைக்கு LLM முடிச்சுட்டு ஒரு பெரிய ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். 3rd ப்ரைஸ் தான். அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுன்னு. உங்கள் பாப்பா அவனுடைய பதிலை கவனிச்சுக்கோங்க. உங்கள் பாப்பாவோ பையனோ என்ன சொல்கிறான்னு கவனிச்சுக்கோங்க. அதில் தான் உங்கள் குழந்தை எப்படி வளருதுங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். என் பையன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் நல்லா தான் பேசினேன், ஆனால் என்னை விட அவன் நல்லா பேசினான். ஸோ ஹி அக்செப்ட் உண்மை. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விட்டான். 4th ஸ்டாண்டர்டில் நடக்குது இது. என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அம்மாவோட கூப்பிட்டு, எங்கள் அம்மா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நீங்கள் வாங்கன்ட்டு. எது? இவன் 3rd ப்ரைஸில், அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது ஸ்டேட் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த ஸ்டேட் லெவலுக்கு அது போகிறதுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமா?
என் பிள்ளை தோத்துருச்சுன்னு உட்காந்துருக்கிறேன் நான். அவன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின பிள்ளைய பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறான். அப்போ என் வாய்ஸ் வேறு சவுக்காக இருந்தது. ஹேய், வாய்ஸ் இப்படி இருக்குது, என்னடா அந்த பொண்ணுக்கு ப்ரிப்பரேஷன்னா சும்மா வாடா, ரொம்ப பெரிய கஷ்டம்டாண்ணா. இல்லை நீ பண்ண அந்த பொண்ணு ஜெயிக்கும்னு நான் பண்ணி கொடுத்தேன். அந்த பொண்ணு ஜெயிச்சுது. ஆனால் அந்த பொண்ணு திரும்பி வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லலை. ஆனால் என் குழந்தை என்னுடைய பர்த்டே ரிப்போர்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தா. என் பர்த்டே நோட் ஒன்று போட்டான் எனக்கு பர்த்டே அன்னைக்கு. அதில் அவன் அந்த குழந்தைக்கு பரிசு வாங்குவதற்கு உதவி செய்ததற்காக அவனுடைய உடைந்த மொழியில் எனக்கு நன்றி சொல்லியிருந்தான். வாழ்க்கை என்பது ரொம்ப அற்புதமானதுங்க, ரொம்ப நெகிழ்ச்சியானது. அந்த நெகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் 100% நீங்க வாழறதுக்கான வாழ்க்கையை தவிர உங்களிடத்தில் இருக்கும் செல்வம் அல்ல, உங்களிடத்தில் இருக்கும் செல்வாக்கல்ல. அடிப்படையிலே என்னிடத்தில் இது இருக்கிறது என்கின்ற ஒன்று, என் அம்மாவினுடைய குரல், என் அப்பாவினுடைய குரல், என் ஆசிரியருடைய குரல், இது மூன்றும் என்னை வழிபடுத்தும். பெரியவர்களுடைய புத்தகங்கள் என்னை வழிபடுத்தும்னு ஒரு குழந்தை அப்படி வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் கல்வி. இன்னைக்கு நான் மனம் நெகிழ்ந்திருக்கு. எனக்கு 70 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது இந்த கல்வி நிறுவனம். இன்னும் அது 172 ஆண்டுகள் பழமை கொண்ட ஒரு ஆலமரத்தின் விழுதுதான் இந்த கல்வி நிறுவனம். இன்னுமா இது வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஒன்று, குழந்தைகளிடத்தில் நீங்கள் கவனம் காட்டுங்கள், குழந்தைகளிடத்தில் பணிவை கொண்டு வாங்க. இன்றைக்கி நம்ம காலேஜில், நம்ம ஸ்கூல்ஸில் எதுலேயுமே குழந்தைகள் பணிவை காட்டுவதில்லை. ஐ எம் சாரி டு சே திஸ். பெற்றோர்களிடத்தில் மட்டும் அவர்கள் பணிவை காட்டாமல் இருக்கிறார்கள் என்று இல்லை, பள்ளிக்கூடத்திலும் அவர்கள் காட்டுவதில்லை. இங்கே காட்டுறாங்களா மேடம்? ஆமான்னு தான் சொல்வீங்க நீங்கள். லீவ் லெட்டர் எழுதுறாங்களா? ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் மை பிரதர்ஸ் மேரேஜ், I request you to leave the school for 2 days. As I am suffering from fever, I request you to grant me 2 days leave. Yours கீழ என்னது? Obediently. என் வீடியோவை பார்த்துருக்குதுங்க, எதுவும் எழுதுறது இல்லைங்க. ஏன் டிஓ சார்? ஃபெய்த்ஃபுல்லி. என்னடா காரணம்னு கேட்டால், ஒபீடியன்ட்லி இல்லை மேடம், ஈ வருமா ஐ வருமானு பிரச்சனை மேடம். கீழ்ப்படிந்த எழுதுறது இல்லையே, நான் என்னத்துக்கு உனக்கு கீழ்ப்படியணும்? கீழ்ப்படியுங்கள் குழந்தைகளே. அம்மா ஒரு ரகசிய சொல்லை சொல்லி தருகிறேன். கற்கும் வரைக்கும் பணிவாக இரு, கற்றதற்கு பிறகு அதிகாரம் பெறு. அதிகாரத்துக்கு நீ வரணும், அதனால தான் படிப்பு சொல்லி கொடுக்குறோம். படிக்கும் போது அதிகாரத்தை காட்டாத. அம்மா அப்பா தானே, அம்மா அம்மா அப்பா தானே, அம்மா அப்பா தானே, அங்கே குரல் உயரக்கூடாது. இனிமேல் டீச்சர் இருக்கும்பொழுது குரல் உயரக்கூடாது. டீச்சர் இல்லாத போது டீச்சரை பற்றி அடுத்த குழந்தைகள் கிட்ட குரல் உயரக்கூடாது. கிளாஸ்க்கு டீச்சர் வரலன்னா சந்தோஷம் அடையக்கூடாது. அதில் ஒரு துரோகி இருப்பா, போய் அவங்கள கூட்டு வருவா, அவளை திட்டக்கூடாது. படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். படித்து கொஞ்சம் விளையாடலாம், நிறைய படிக்கலாம், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கணும்னு கிடையாது. நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது தான் இன்றைக்கு மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு கல்வி என்பது இந்த சமூகத்தில் அற்புதமான வரமாக கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே. அதுதான் காலம் காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எம்மை போன்ற குடும்பத்தில் விளக்கேற்றி வைப்பதற்காக பிறந்த பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக என் கல்வி என்கின்ற இந்த வெளிச்சத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறகை விரித்து பாருங்கள். நீங்கள் குருவி குஞ்சு கிடையாது, நீங்கள் ராஜாளி பறவை என்பதனை புரிந்து கொள்வீர்கள். சிறகை விரித்து பறந்து பாருங்கள். வானம் காத்திருக்கிறது, அது உங்களுக்கு வசப்படும். கொஞ்சம் திரும்பி பாருங்கள், அங்கேதான் நானும் பறந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், சேர்ந்து பறப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காந்த பேச்சு, புயல் பேச்சு. புயலுக்கு பின் அமைதி போல இவ்வளவு நேரம் ஆழமாய் நமது அம்மா அவர்களின் பேச்சை ரசித்த நாம் எழுந்து நின்று அவருக்கு கரவொலி எழுப்புவோம். A living role model
Our distinguished guest imprints her footprints in all our hearts. Loads of thanking from our soulful hearts.